ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். மஹிந்திரா ஆப் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப நாளாகவே யூஸ் ஆகிட்டுருக்கு. நான் வந்து இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் என்னென்ன பிளான் போட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். மந்த்லி பிளானும் வெல்ஃபேர் 1 அப்படிங்கிறதுல 395 ருபீஸ்க்கு, அதாவது மந்த்லி பிளான் ஃபஸ்ட்டு 395 போட்டால் தான் அதுக்கடுத்து வெல்ஃபேர் 1 யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் இதில் எவ்வளோ அமௌண்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னா 395, அந்த 395ம் போட்டு 948 ருபீஸ் வந்து அமௌண்ட் எடுத்துட்டேன். ஓகேங்களா? அப்போ இதில் எனக்கு வந்து இந்த இடத்துல லாஸ் ஆகலை. ஸோ அது வரைக்கும் கரெக்டாக தான் போயிட்டுருந்துச்சு. இன்றைக்கி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 6 சரிங்களா, 6ஆம் தேதி மார்ச் 6 நான் என்ன பண்ணினேன்னா, இதுக்கு முன்னாடி அந்த 5 டேஸ் எடுத்ததனுடைய அந்த இன்கம் வந்து இந்த ரிசீவ் ஆகிருக்கு பாருங்களேன், அதில் டேட்டோட ஏர்னிங் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. அந்த 5 டேஸும் 948 ருபீஸ் வந்து எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. ஆனால் இந்த இப்போ புதுசாக வந்து வெல்ஃபேர் 2 அப்படிங்கிற ஒன்று ஓப்பன் பண்ணதில் 1200 ருபீஸ் வந்து நம்ம போட்டோன்னா 3600 வரும் அப்படின்னு சொன்னாங்க. நான் 5ஆம் தேதி போட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து டேட் 6 ஓகேங்களா, மார்ச் 6ஆம் தேதி ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு வந்து அந்த இதில் அமௌண்ட்டு காட்டாமல் டே 1 அப்படின்னு போட்டுட்டு ஒர்க்கிங் டேஸும் அப்படின்னு 1ன்னு போட்டுட்டு 0 ருபீஸ் காட்டுது. ஆக்சுவலி நமக்கு அந்த இடத்துல என்ன காட்டணும் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டு அப்படிங்கிறது ஆட் ஆகிருக்குன்றதை காட்டணும். ஆனால் இங்கே வந்து அமௌண்ட்டே காட்டலை. ஸோ இதிலருந்தே வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த அமௌண்ட் வருமா அப்படிங்கிறது இப்போ வந்து எனக்கு டவுட் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்த அமௌண்ட் வந்து கரெக்டாக அந்த டேட்டில் நான் எப்போ அந்த பர்ச்சேஸ் பண்ணணும் அந்த டேட்லேருந்து அது அந்த அடுத்த நாள் டேட்டில் வந்துடும். ஓகேங்களா? ஆனால் இதில் வந்து வரவே இல்லை. அதே மாதிரி நான் வந்து ஏன் இன்னொரு டைம் 395 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இதில் என்ன பண்ணிட்டேன், 2000 ருபீஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். இந்த 1200 ருபீஸ்க்கு டெபாசிட். சரிங்களா? இப்போ அதில் வந்து அவங்களே வந்து டெபாசிட் அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. 395க்கு அப்புறம் 2000 அப்படிங்கிற 2000, அதுக்கப்புறம் பெரிய பெரிய அமௌண்ட்டு. ஓகேங்களா? ஆனால் அதில் வந்து இப்போ நான் 1200 ருபீஸ் போடணும் அப்படின்னா 2000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணால் தான் போட முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து 2000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம மிச்சம் இருக்க பேலன்ஸை வந்து நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். இது வந்து யாரும் சொல்லலை, நானாக அப்படி நினச்சிட்டு இது பண்ணிட்டேன். ஓகேங்களா? அப்போ இந்த சைடில் வந்து வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு ஒரு அந்த ஃபோன் கால் ஒரு லேடி இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணோன்னா வாட்ஸ்அப்புக்குள்ளே போகுது. அதுலேயும் போயிட்டு நான் வந்து கம்ப்ளைண்ட் மாதிரி அதில் என்ன பிரச்சனை, ஏன் வந்து எனக்கு அமௌண்ட் ஆகலைன்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். பட் அவங்க இன்னும் அதை பார்க்கல. ஆனால் பேலன்ஸில் 405 405 ரூபா காட்டுதுங்களா. வித்ட்ரா பண்ணோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ண முடியலை. அதே மாதிரி டெபாசிட் அமௌண்ட்டில் அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க, அதில் இருக்கிற அமௌண்ட்டை மட்டும்தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ப்ளீஸ் டு நாட் மாடிஃபை த டெபாசிட் அமௌண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்களா. 395 போடணும், அப்படி இல்லைன்னா 2000, 5000, 10,000க்கு மேலே இப்படி தான் போட முடியும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் 1200 இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காக 2000 ருபீஸ் போட்டேன். ஸோ மிச்சம் இருக்க அந்த ரிமைனிங் 800 ருபீஸை என்னால் எடுக்க முடியல. ஸோ அதனால் வேறு என்ன பண்ணுறது, அது அவ்வளோதான், அது எடுக்க முடியாது போல். ஸோ அதனால நான் 395 ருபீஸ் வந்து சும்மா அவ்வளோதான், அது எனக்கு போச்சு அந்த காசு, அவ்வளோதான். சரிங்களா? அதனால இதில் போட்டுட்டேன். சரி, ஓகே, நம்ம வந்து இப்போ 2000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து அந்த 1200 என்ன வரணும், 3600 ருபீஸ் வரும் அப்படிங்கிற இதில் சரி நமக்கு 1600ஆவது பெனிஃபிட் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருக்கேன். பட் இன்றைக்கி டேட்டில் அந்த அமௌண்ட்டுக்கு ஷோ ஆகும் அப்படின்னு நினச்சேன். பட் அந்த அமௌண்ட்டை வந்து காட்டாமல் திரும்பவும் 0லேயே காட்டுது. ஸோ அதில் வந்து டேட்டே ஒரே ஒரு நாள் தான் சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு நாள்லையுமே நான் இப்போ வந்து அந்த டைமிங்குள்ளே பார்க்கணும் அப்படின்னாலும் நான் 8:30க்குள்ளே பார்த்தேன். சரிங்களா? நான் வந்து நேற்று 9:30 கிட்ட அந்த இதை வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணினேன். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து இன்றைக்கி 9:30க்குள்ளே தானே அந்த ஒரு வேளை அந்த அமௌண்ட் போயிடுச்சோ, எடுக்காமல் விட்டுட்டோமோ அப்படின்னு நினச்சேன். சரிங்களா? அப்படியும் கிடையாது. ஏன்னா 8:30க்கு நான் வந்து லாகின் பண்ணி பார்க்கும்போதும் அதில் வந்து அந்த அமௌண்ட்டும் காட்டலை, டேவும் வந்து 0. சரிங்களா? இங்கே வந்து 1 டே அப்படின்னு இருக்குல்ல, அதில் வந்து 0 டேஸ் அப்படிங்கிறதும் இருந்துச்சு. ஸோ அதுபடி பார்த்தாலும் நமக்கு அந்த அமௌண்ட் வந்து காட்டலை. அதே மாதிரி இதில் அமௌண்ட் எப்படி எடுக்க முடியும், காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 6 o'clockக்குள்ளே மட்டும்தான் அந்த அமௌண்ட்டை எடுக்க முடியும். ஆனால் நமக்கு அமௌண்ட்டே ஷோ ஆகலை. ஆனால் தானே நம்ம வந்து எடுக்க முடியும். இதுக்கு முன்னாடி நான் 4 o'clockக்கும் வந்து ஆன் பண்ணி ஆன்லைன் போய் இதில் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த அமௌண்ட்டு காட்டலை. ஸோ நாளைக்கு ஒரு நாள் சான்ஸ் இருக்குது அப்படின்னு நானும் நினச்சிருக்கேன். பட் எனக்கு தெரிஞ்சு
நம்பிக்கை போயிடுச்சு எனக்கு வந்து அதில் அமௌண்ட் வரும்னு சொல்லிட்டு. யாரும் வந்து இப்போ புதுசாக வெல்ஃபேர் 2 அப்படிங்கிறதுல இந்த 1 டே அப்படிங்கிற பிளானில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. எனக்கு இப்போ ஆல்ரெடி 2000 ருபீஸ் வந்து லாஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து நான் இதை போல்டாக வந்து போடுறேன். சப்போஸ் நான் ஒரு வேளை நாளைக்கு நான் அந்த அமௌண்ட்டை எடுத்துட்டேன் அப்படின்னா நான் வந்து அதையும் வந்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? அந்த அமௌண்ட் ஒரு வேளை காமிக்குது அப்படின்னா என்னால் எடுக்க முடியுதுன்னா. ஆனால் இப்போ வரைக்கும் என்னோடய பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 0 தான் இருக்குது. நான் போட்ட அந்த 405 ரூபா மட்டும்தான் இருக்குது. அந்த அமௌண்ட்டை என்னால் எடுக்க முடியல. சரிங்களா? நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டை திரும்ப எடுக்க முடியாது. அதிலேருந்து வந்த அந்த ஏர்னிங் அமௌண்ட்டை மட்டும்தான் எடுக்க முடியும் போல். ஸோ யாரும் வந்துட்டு இதில் இப்படி இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம், இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் நிறைய எடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லாத்தையுமே பண்ணி லாஸ் பண்ணாதீங்க. 395 ருபீஸ் 395 சரிங்களா போட்டிங்கன்னா 948 ருபீஸ் வரும். சரியா? உங்களுக்கு வந்து ஒரு 160 150 ருபீஸ் வந்து உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும். சரிங்களா? அவ்வளோதான். இதை எடுத்துகிட்டு இந்த ஆப்பை எல்லாருமே க்ளோஸ் பண்ணிடுங்க. வேண்டாம், யூஸ் பண்ணாதீங்க. இது வேஸ்ட்டு. இப்போ நான் வந்துட்டு இதில் வந்து இப்போ எவ்வளோ அமௌண்ட்டு 2800 ருபீஸ் வந்து நான் இதில் போட்டுட்டேன். சரிங்களா? போட்டு இப்போ எனக்கு வந்து அமௌண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா 948 ருபீஸ்னால் 948ம் வராது. அதுலேயும் அவங்க டேக்ஸ் பிடிச்சி எனக்கு வந்து இப்போ 900 தான் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு இப்போ மொத்தம் என்னுடைய லாஸ் வந்து 2000 ருபீஸ் இப்போ நானாக இன்வெஸ்ட் பண்ணது. ஸோ அது வந்து லாஸ் ஆகிடுச்சு. ஸோ என்ன மாதிரி 1 டேயில் வந்து இந்த அமௌண்ட் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி யாரும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. எனக்கு இப்போ வந்து அமௌண்ட் வேஸ்ட் ஆகிடுச்சு. அதனால தான் நான் இதை போடுறேன். ஸோ நான் வந்துட்டு இந்த ஏர்னிங் ஆப் பற்றிலாம் போடுற இது கிடையாது என்னோடது. ஸோ நான் வந்து